நேர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினோட மிக விரிவாக விவாதிக்கும் இக்களத்தில் முடிவு பெறாத அரசியல் பிரச்சனைகள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 10 ஆண்டு அனுபவம் மூலம் சிறப்பான ஆட்சி நான் தருவேன் அப்படிங்கிறார் திரு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி ஐயா அவர்கள். கூட்டணி கட்சிகள் வழிகாட்டுமா அல்லது கட்டுப்படுத்துமா என்ற பல்வேறு கேள்விகள் நமக்குள் எழுகின்றது. பிரதமருடைய 10 ஆண்டு காலம் அவருடைய அனுபவத்திற்கான சிறப்பான வழிகாட்டுதல், சிறப்பான ஆட்சியை தருவேன் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் இப்போ உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆட்சியில் பங்கு பெறுவதற்கான எல்லா சூழல்களும் முறையான புரோட்டோகால் சிஸ்டம் லெட்டர்ஸ் கொடுக்கறதெல்லாம் பிரசிடெண்ட்டிட்ட போயிட்டு இருக்குது. நாளை இரவு மாலை மீண்டும் 3வது முறையாக பிரதமர் பதவியேற்க இருக்கிறார் என்கிற செய்தியும் வருது. இதுக்கிடையில் அவங்களுடைய கூட்டாளிகளாக இருந்திருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி, அதே சமயம் நம்முடைய நிதிஷ்குமார், ஐக்கிய ஜனதா தளம், இவர்களெல்லாம் அந்த பங்கு பிரச்சனைகள் என்று சொல்வதை போன்ற அதிகார பரிவர்த்தனை முடிந்திருக்கிறதா என்ற கேள்வி நமக்கு எழுது. ஒரு அதிகாரத்தை கொடுக்கின்ற போது எங்களுக்கு இந்த மாதிரியான விவகாரங்கள் வேண்டும் என்று கேட்பது சகநிலை தான். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு தெரிந்தது 1989க்கு பின்பு இந்த அதிகார பரிவர்த்தனை மையத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதில் தான் தேவே கவுடா, சந்திரசேகர், ஐக்கிய குஜரால் போன்ற தலைவர்கள் வந்தார்கள். அதுக்கு பின்பு 2004 தொடர்ந்தது. ஆனாலும் பிரதமருடைய பேச்சுக்கள் ரொம்ப 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 வித்தியாசமாக இருக்கிறத நம்ம அவதானிக்க முடிகிறது. பன்முகத்தன்மை குறித்து திரு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் பேசுகிறார். அதே சமயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த மாண்புகளை குறித்தும் காங்கிரஸ் கட்சியால் 10 வருஷத்திற்கு மேல் அவர்களால் எங்களுடைய இலக்கை கூட தொடர முடியலன்னா பல விஷயத்தை பேசுகிறாரு. மகாபிரபு ஜெகநாத் குறித்து அவர் பேசுகிறார். ஜனநாயகத்தை எல்லாரும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற முத்தாய்ப்பான வார்த்தைகளையும் நரேந்திர மோடி வைக்கிறார். நம்ம பேசத்தான் போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக எங்களோடு காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் தோழர் விளாடிமிர் பிரான்சிஸ் அவர்கள் கலந்து கொள்கிறார். அரசியல் விமர்சகராக ஐயா துரைபாண்டியன், அரசியல் விமர்சகராக திரு டிடிஎஸ் துக்ளக் வாசகர் குழுவிலிருந்து அவர்கள் கலந்து கொள்கிறார். அரசியல் மற்றும் பொது ஊடக ஆர்வலராக மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் நித்யானந்தம். ஐயா வாங்க. ஐயா வாங்க. நீங்கள் லேட்டாக வந்தாலும் உங்கள்கிட்டேருந்து ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த 10 வருஷம் அனுபவம் எனக்கு சிறப்பான ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்கள் சொல்கிறாங்க. நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. இப்போ அந்த செட்டப் எப்படி இருக்குது? எதிர்பார்த்ததை விட ஒரு தனியான ஒரு ஆட்சியை சுயாதீனமாக முடிவெடுப்பதற்கு தடை. இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளுடைய செய்தி அதுதான். இந்த கூட்டாட்சியில் எந்த மாதிரி சிக்கல்களை மோடி எதிர்கொள்ள போகிறார்? 240, 63 குறைஞ்சி போச்சு. அதையும் அவர் சுட்டி காட்டுகிறார். சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். மோடி அவர்கள் தலைமையில் கடந்த 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை இருந்தும் கூட அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாகத்தான் இருந்தது. ஏனென்றால் பெரும்பான்மை இருந்தாலும் கூட தோளோடு தோள் நின்று தேர்தலை சந்தித்த பொழுது நமக்கு உதவியர்களை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கும் 1-2 அமைச்சரவையிலே நாற்காலிகளை கொடுத்தார்கள். ஆமாம், கடந்த ஆட்சியில், கடந்த 10 ஆண்டுகள், 10 வருஷத்தில். கரெக்ட். ஏனென்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி. நேஷனல் டெமோக்ராசி. இப்பொழுதும் என்டிஏ ஆட்சி தான். பிஜேபி ஆட்சி போய்விட்டது, தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியாது என்று சொன்னால், கடந்த 10 ஆண்டுகளாக பெரும்பான்மை பலம் தனக்கு மட்டுமே இருந்தும் கூட என்டிஏ ஆட்சி நடத்தியவர்கள் இன்றைக்கு பலருடைய உதவியுடன், அதாவது தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி வைத்து தோளோடு தோள் நின்று சந்தித்தவர்களே அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்பது கடந்த 10 ஆண்டுகளிலே நமக்கு நிறைவாக இருந்து சேர்த்து கொண்டோம். இப்பொழுது அவசியமாக இருக்கின்ற காலத்திலும் சேர்த்து கொள்கிறோம். அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. மாற்றம் இல்லை, ஏற்கனவே அதே தான் தொடருது, இப்பவும் தொடருதுங்கிறீங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல் அபரிதமான எண்ணிக்கையில் எதிர்பார்த்திருக்கலாம். ஜனநாயகத்தில் அதிக எண்ணிக்கையில் ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே தான் அது அரசியல் கட்சி. கண்டிப்பாக. அது வெறும் நீங்கள் ஓட்டு போட்டால் போடுங்கள், இல்லை என்றால் வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக. எனவே இவர்கள் கட்சி நடத்துகிறார்கள். கட்சி தொண்டர்களை ஊக்குவிக்க வேண்டும்,
வாக்காளர்களுக்கு நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் 400 எட்டுவோம் என்று சொல்கிறார்கள். எட்டவில்லை. ஜனநாயகம், அது தப்பில்லை. மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கின்றார்கள். அந்த மாற்றம் எந்த அளவுக்கு விரும்பி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் 10 ஆண்டுகள் எதிர்க்கட்சியே இல்லாமல் இருந்த இந்தியா இப்போ 240 பேர் உள்ள வந்துட்டாங்க. இப்போ ஒரு எதிர்க்கட்சி அங்கீகரிக்கப்பட்டு இருக்கட்டும் என்ற அளவிலே மக்கள் அனுமதித்திருக்கிறார். எதிர்க்கட்சிக்கும் பிஜேபிக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு 6 தொகுதி தான். எவ்வளவு தொகுதி? 6. ஆமா, 240. பிஜேபி தனிப்பட்ட ஆமா 200. பிஜேபி தனிப்பட்ட கட்சியாக எதிர்க்கட்சி எல்லாம் சேர்த்து காங்கிரஸ் மட்டும் இல்லை. ஆனால் அந்த கூட்டணியே பாரதிய ஜனதா கட்சி இடத்தை காட்டிலும் குறைவாக வாங்கியிருக்கிறது. சரி. ஆனால் நீங்கள் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறீர்கள். கணக்கு சொல்லி கொடுக்குற வாத்தியார் 2 செவல் அடிச்சிருந்தா இந்த மாதிரி பேச மாட்டாங்க யாரும். ஏன்னா 242 காட்டிலும் 90 பெருசு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை இன்றைக்கு நாம் எதிர்க்கட்சி தலைவராகவும் அல்லது அவர்கள் பெரும்பான்மை பெற்றிருந்தால் பிரதமராகவும் பார்த்திருக்கக்கூடிய ஒரு அவலம் நமக்கு ஏற்பட்டிருக்கும். அப்போ அந்த காலத்தில் அப்போ தேவேகவுடா வந்தது அவலமா, சந்திரசேகர் வந்தது அவலமா? அவங்க யாருமே அவங்கள்ட்ட 4 சீட்டு 50 சீட்டு 10 சீட்டு தான். தவறா புரிஞ்சுக்கிறீங்க. நான் சொன்னது அப்படி இல்லை. நீங்க கேட்டது அப்படி 240 காட்டிலும் 90 பெருசு என்று சொல்லக்கூடிய அதிமேதாவிகள் யாருமே பிரதமராக அவர்கள் அப்படி இல்லை. நான் நல்லா நீங்கள் பேசுகிறது என்னென்னா, ஐயா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எண் முக்கியம் அல்ல, ஒரு மனிதருக்கு பின்னால் இருக்கிற தலைகள் முக்கியம். அப்படித்தான் ஐக்கிய குஜரால் வந்தார், அப்படித்தான் தேவேகவுடா வந்தார், அப்படித்தான் நம்முடைய சந்திரசேகர் வந்திருக்கிறார். எல்லாம் நான் கேட்குற பதில் சொல்லுங்க. இப்போ இதில் ஒன்றும் அவமானம் இல்லை. காங்கிரஸ் 90 சீட்டு அவமானம் இல்லை. ஒரு 45 சீட்டுகளை மட்டுமே பெற்றிருந்து சந்திரசேகர் பிரதமராக இருந்தார். இல்லை என்று மறுக்கவில்லை. அதைத்தான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? நான் அதெல்லாம் அவங்க இருந்ததை நான் மறுக்கலை. ஆதரிச்சது ஜனநாயகத்தை தவறுன்னு சொல்லலை. அதே ஃபார்மேட் தான் இப்போ இங்கேயும். தலைவரா எதிர்க்கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஃபார்மேட்டை அதை சொல்லலைங்க. 240 காட்டிலும் 90 பெருசு என்று சொன்ன அந்த ஆராய்ச்சியை நான் பார்த்துக்கொண்டேன். அதை சொல்றீங்க. ஆமாம், உலக கணித மேதாவிகள் எல்லாம் இப்படி ஒரு கணக்கு இருப்பதை இன்றைக்கு பார்த்திருக்கிறார்கள். இது இந்தியாவுக்கு அவலம் இல்லையா? இப்படியெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூடியவர்கள் மிகப்பெரிய 150 ஆண்டு கால கட்சி. சரி ஐயா நித்யானந்தம், இப்போ இந்த தேர்தலில் உள்ள செய்தி, ஏன்னா நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகர் தான், பிஜேபி இல்லாட்டாலும் ஒரு வலதுசாரி ஒரு அரசியல் விமர்சகர். இந்த அளவிற்கு ஒரு கடுமையான வளர்ச்சியை பற்றி பிரதமர் பேசுகிறார். 10 வருஷத்தில் நாங்கள் மிகப்பெரிய குரோத்துன்னு. இந்த வளர்ச்சிலாம் உத்தரப்பிரதேசங்கிற மாநிலத்தை எந்த செப்பாலஜிஸும் ப்ரெடிக்ட் பண்ணலை. அதை தூர தள்ளுங்க ஐயா. 70 சீட்டு வரும் பிஜேபி, அதை பற்றி பேசாதீங்க. பகவான் ராமருடைய கோயில் கட்டியாச்சு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஆச்சரியம். நம்ம மக்களுக்காக தான் பேச போகிறோம். இப்போ அங்கே 43 சீட்டை இவங்க சமாஜ்வாடியும் காங்கிரஸும் பிடிச்சி டைம்ஸில் நேற்று கட்டுரை போடுறாங்க. 16 சீட்டில் 4000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறாங்க, 3000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறாங்க, 5500, 15000, 30 ரொம்ப குறைவாயிட்டு. அப்படி ஒரு பிஜேபியினுடைய ஆழமான மண்டலமாக இந்துத்துவாவினுடைய தாயகமாக பார்க்கக்கூடிய இங்கே ஏன் பிஜேபி இந்த வளர்ச்சி ஈடுபடலை? ரேஷன் ஏன் ஈடுபடலை? 80-20 ஏன் ஈடுபடலை? ராமர் கோயில் ஏன் ஈடுபடலை? இந்த கேள்வி எழுதலை. மக்களுடைய தீர்ப்பு தான் மகேசனுடைய தீர்ப்பு. அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன் எடுபடலை அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியல. உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ராமர் கோயில் இருக்கின்ற இடமே உங்களுக்கு சொந்தம் இல்லாமல் போய்விட்டதே, அங்கேயே எதிர்கட்சி வெற்றி பெற்றிருக்கிறதே என்று கேட்கிறார்கள். ஆமாம், ராமர் கோவில் கட்டியது என்பதும் காமன் சிவில் கோடு கொண்டு வருவது என்பதும் ஆர்டிகல் 370 நீக்குவது என்பதும் தேர்தலுக்காக வாக்குகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் ஏற்றுக்கொண்டதில்லை. அப்படி நீங்க சொல்லலாம். ஆனால் மோடி என்பவர் அப்படி செய்தாரா? எனக்கு மட்டுமே நீங்கள் சொல்லலாம் ஐயா. எனக்கு மட்டுமே அதை சொல்லுகின்ற தகுதி இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் ஏன் இந்த அரங்கத்தில் ஏன் என்று சொன்னால் அந்த கட்சி துவங்கியதிலே நானும் ஒருவன் தமிழ். அதை நான் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால தமிழ்நாட்டில் திரு நித்யானந்தம் முதல் பிஜேபி வேட்பாளராக ஸ்ரீநகர் தொகுதியிலே போட்டிட்டு 4000 வாக்குகள் பெற்ற ஒரு மனிதரோடு நான் பேசிக் கொண்டிருக்கேன். இல்லை, முதல் வேட்பாளர் இல்லை, அதுக்கு முந்தைய ஜனா கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களை சொல்றீங்க. எனக்கு அந்த கட்சியினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், சட்டத்திட்டங்கள் தெரிந்துதான் அந்த கட்சியிலே நான் சேர்ந்து அந்த கட்சியை வளர்த்திருக்கிறேன். இப்பொழுது நான் அரசியலில் இல்லாமல் இருக்கிறான். எனவே தேர்தலை முன்வைத்து ராமர் கோயிலோ ரத யாத்திரையோ, தேர்தலை முன்வைத்து காமன் சிவில் கோடோ, தேர்தலை முன்வைத்து 370யோ பாஜக வைக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம், தேர்தலை முன்வைத்து ஜனா கிருஷ்ணமூர்த்தியோ வாஜ்பாய் போன்ற தலைவர்களோ வைக்காவிட்டாலும் மோடி அப்படித்தான் வைத்து கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்லல.
மடாதிபதிகள் சொல்கிறார்கள், RSS சகோதரர்கள் சொல்கிறார்கள், நான் சொல்லவில்லை, நீங்களும் சொல்லவில்லை. மோடி அப்படித்தான் அதை காட்டிக் கொண்டிருக்கிறார். நான் உங்களை கேட்குறேன், மோடி 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தார். இந்த 5 ஆண்டுகள் அவர் இருப்பாரா இல்லையா, மாறுமா என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். இல்லை, மோடி தான் என்று சொல்லிவிட்டார்கள். ஆக ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நேரு ஆண்டது போல அவரும் ஆளலாம். ஆனால் காட்சிகள் மாறலாம். ஆனால் பிரதமர்கள் மாறுவார்கள். நாடு என்றைக்குமே இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அதனால மோடி சொல்வதை வைத்து இதுதான் அரசியல் பாஜகவினுடைய கொள்கை என்று நீங்கள் அளவிட கூடாது. தனித்துவமாக தேர்தலுக்கு அது பயன்பட்டால் நிச்சயமாக அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். சரி, தவறு என்ன இருக்கு? கரெக்ட். அதாவது துரைப்பணி ஐயா சொல்லுங்க. முதல்ல எனக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணும். ஏன்னா டைம் தரணுங்கிறீங்களோ? இல்லை, ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில் பாஜக தன்னுடைய பாராளுமன்ற தலைவரை தேர்ந்தெடுத்து முடித்து விட்டதா? ஏதாவது பத்திரிகையில் படிச்சிங்களா? அது குழப்பமான கேள்வி. ஆனால் இன்றைய சில செய்திகள் தேர்ந்தெடுத்தாச்சுங்கிறாங்க. அவங்களுடைய அதாவது கன்சென்சஸ்ங்கிற வார்த்தை சொல்கிறாங்க. கேளுங்க, எல்லாருமே அந்த ஒருமித்த கருத்து வந்து லெட்டர் கொடுக்கப்பட்டதாங்கிற கேள்வி. முதல்ல ஒரு கட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களால் அதனுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதனுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? அது ஒரு பெரிய கேள்வி. எனக்கு தெரிஞ்சு இதுவரையில் பாஜகவின் தலைவராக மோடி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி எனக்கு செய்தி நான் படிக்கல. ஒருவேளை எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அப்போ இருங்க நான் கேட்டு சொல்லுறேன். முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டாரா என்பது ஒன்று. நீங்கள் சொல்லுங்கள். என்டிஏ கூட்டணி என்பது வேறு. என்டிஏ என்பது எல்லாரும் சேர்ந்து இந்த கட்சிக்கு தலைவர் இவரை பிரதமராக நாங்களே ஏற்றுக்கிறோம் என்று சொல்லி அவங்க சொல்லலாம். புரியுதுங்களா? இதுவரை நடந்தது அதுதான். ஒரு கட்சி அதற்கு இருக்கிற பெரும்பான்மை இவங்க ஆட்சி அமைக்க கூப்பிடலாம், ஆனால் அவர்களுக்கு ஆதரவு இவர்கள் தெரிவிக்கலாம். அப்போ இந்த பெரும்பான்மை கட்சியோட வேட்பாளராக பிரதமராக இதுவரையில் மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரா என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஒன்று. அதுக்கடுத்து நித்யானந்தம் பேசுனது அவர் எந்த ஊரில் இருந்தார்னு எனக்கு தெரியல. மோடி சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். குடிசையில் இருந்த ராமரை வெளியே கொண்டு வந்து கோயிலில் கொண்டு வந்து வச்சுட்டேன் நான். மறுபடியும் அவரை கொண்டுட்டு போய் புல்டோசர் வச்சு இடித்து மறுபடியும் குடிசை கொண்டு போயிடுவாங்களே, எனக்கு பயமாக இருக்குன்னு பேசினவர் யார்? ஐயா மோடி அவர்கள். அதனால் ராமர் கோயில் தான் அங்கே பிரச்சனையாக இருந்தது. பாஜக இன்னைக்கு பல தடவை நம்ம இந்த அரங்கத்தில் பேசுகிறவர்கள நாங்கள் ராமர் கோயில் கட்டிடும் அதனால் ஆட்சிக்கு வருவோம்னு பேசியிருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நான் உங்களுக்கு அன்னைக்கே நான் சொன்னேன், பல கருத்து கணிப்புகள் பல புள்ளி விவரங்கள் இவர் சொல்வதற்கு நேர் எதிராக இருக்கிறது என்று சொன்னேன். இந்திய நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம். 10 வருஷத்துல இவங்க முடிச்சாங்களா? அதுதான் முன்னாடி இருக்க கேள்வி. 42 கோடி முந்திரா கடன் கொடுத்தனாங்க. 42 கோடி வேலை உற்பத்தி ஆச்சா? கடன் கொடுத்தது உண்மை. 23 லட்சம் கோடி கடன் கொடுத்துருப்பீங்க. ஆனா வேலை உருவாச்சா? இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டத்தோட கொடுமையை பார்த்தீங்கன்னா, இதுவரையில் 32% படித்தவர்கள் வேலை இல்லாமல் இருந்தது மாறி 65% படித்தவர்களுக்கு வேலை இல்லை. இது நான் சொல்லல, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனும் நம்முடைய பொருளாதார ஆலோசகரும் சேர்ந்து வெளியிட்ட ஒரு அறிக்கை. அப்போ இந்திய நாட்டினுடைய முதல் பிரச்சனை என்னன்னா வேலையில்லா திண்டாட்டம். 2வது முக்கியமான பிரச்சனை இருக்கிறது விலைவாசி ஏற்றம். அது வந்து பல்வேறு கருத்து கணிப்புகளிலும் வந்திருக்கிறது. அந்த விலைவாசி ஏற்றத்தினால் சாதாரண மக்களால் எந்த பொருளும் வாங்க முடியல. அடுத்தது 3வது ஒரு முக்கிய பிரச்சனை என்னன்னா ஊழல். போன தேர்தலில் 2019 கருத்து கணிப்பு செய்கிற பொழுது ஊழலால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்ன மக்கள் 40% பேர். இந்த கருத்து கணிப்பின் பொழுது ஊழல் பெரிய பிரச்சனை எங்களை பாதித்திருக்கிறது என்று சொன்னவர்கள் 55% பேர். அப்ப இந்திய நாட்டில் முக்கியமான பிரச்சனை 3 பிரச்சனை. அதோட சேர்ந்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்களுடைய வீட்டு கடன், ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாயிருச்சு, கடனும் அதிகமாயிருச்சு. ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் நீங்க 2008 மிகப்பெரிய நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி இந்தியாவில் ஏற்பட்ட பொழுது இந்திய நாட்டு மக்களை காப்பாற்றியது 2 அம்சம் தான். ஒன்று இந்திய நாட்டினுடைய பொதுத்துறை, இன்னொன்று இந்த நாட்டு மக்கள் சேமித்து வைத்திருந்த சேமிப்பு பணம். ஆனா இன்னைக்கு அந்த சேமிப்பும் குறைந்து விட்டது. இது வந்து நான் சொல்ல, இதுவும் பல்வேறு ஆராய்ச்சிகளை சொல்றது. அப்ப நாட்டு மக்கள் முன்னாடி இருந்த பிரச்சனை என்பது ராமர் கோயில் இல்லை, அதை இன்னைக்கு மக்கள் நிரூபித்து விட்டார்கள். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அந்த தொகுதியில், அதாவது அயோத்தி உள்ளிட்ட ஃபைசாபாத் தொகுதி, அந்த ஃபைசாபாத் தொகுதியில் அவதேஷ் பிரசாத் என்ற ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்தி வைத்து, அதாவது தமிழ்நாட்டில் தாங்க நடந்தது. தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தலைவி திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் திருச்சியில்
தலித் எழில்மலை என்ற ஒரு தலித் வேட்பாளரை பொது தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெற செய்தார். முதல்ல அவர்தான். இடதுசாரிகள் அப்படி பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல்ல இங்க மதுரவாயில கூட பொது தொகுதியில தலித்தை நிக்க வச்சிருக்காங்க. ஆனா பல மாநில கட்சிகள் நிக்க வச்சதுல முதல் மாநில கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக தான். அதற்கு பிறகு அவதேஷ் பிரசாத் என்பவரை ஃபைசாபாத் தொகுதியில் நிற்க வைத்து அகிலேஷ் யாதவ் அங்க வெற்றி பெற செய்திருக்கிறார். அங்க அந்த மக்கள் பேசினது என்னன்னா, யோ ராமருக்கு வீடு கொடுத்த என் வீட்டையெல்லாம் பிடிங்கிக்கிட்டேயா, ராமருக்கு வீடு கட்டின ஆனா என் வீட்டையெல்லாம் பிடிங்கலாமா? அப்ப அந்த மக்கள் அந்த இடம் பிடிங்கப்பட்ட விதம், அங்க இருக்க வாழ்வாதாரம் மாறி போய்விட்டது, வாழ்வாதாரத்தை இழந்து விட்டார்கள். அப்ப அந்த மக்கள் கொதித்தெழுந்து இருக்கிறார்கள். அதனால நம்ம ஏற்கனவே இங்கே இதே விவாதத்தில் சொன்னேன், உத்தரப்பிரதேசத்தில் மாறுபட்ட சூழ்நிலை நிலவுகிறது என்று இங்கேயே நான் கருத்து கணிப்பை பற்றி தவறு என்று சொல்லி அதுல ஒரு மாற்றம் இருக்கிறது என்று சொல்லி சொன்னேன். இன்னைக்கு அந்த மாற்றம் தெரிகிறது. ஒண்ணு, அதே ஊர்ல வாரணாசியில பிரதமர் மோடி ஒரு நாளும் போய் தங்கி இருந்து வேலை செஞ்சது இல்லைங்க. இந்த தடவை தான் மோடி அங்கேயே போய் 2 நாள் தங்கிட்டார். தினமும் போவாரு வருவாரு, ஆனா அங்கேயே ராத்திரி பகல உட்காந்து வேலை செஞ்சே இல்ல. அந்த வாரணாசி தொகுதியிலேயே முதல் 3 சுற்று நான் இங்க வந்துட்டு போயிருந்தேன். 3 சுற்று வரும்போது என்ன ஆச்சுன்னா, மோடி பின்தங்கி இருந்தார். மோடி ஆரம்பத்தில் பின்தங்கி இருந்தார். ஆனா இப்ப என்னன்னா, மிகப்பெரிய வித்தியாசத்தில் 2024 4,79,000 கோடி வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் இப்போ வெறும் 1,52,513 வாக்குகள் வாங்கி தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப அலை எங்கேயும் வீசல. நம்ம சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அமைதியாக மக்கள் இருக்கிறார்கள், அமைதி புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னோம். மௌன அலை என்று சொன்னோம். அந்த மௌன அலை அங்கே பிரதிபலித்து இருக்கிறது. அதனால அதாவது 240 இடங்களில் பாஜக வென்றிருந்தாலும் தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்னு அதுதான் உண்மை. முதல் கட்ட கருத்தை எடுத்து கூட பேசுவோம். டிடிஎஸ், நீங்கள் இப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம பேசணும். நாம் அந்த கருத்து கணிப்பை பார்க்கும்போது இந்த முறை பாரதிய ஜனதா கிட்டத்தட்ட 50% எடுத்த தொகுதிகளெல்லாம் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கிறது. இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நேற்று முந்தானத்து அந்த கருத்து. அதில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல முஸ்லீம்களுக்கு எதிராக அவர் பேசினார் என்று சொல்லப்படுகிற ராஜஸ்தான் பார்மர் தொகுதியில் அங்கே 59.52% 2019 எடுத்த பிஜேபி இந்த முறை வெறும் அது 17% குறைஞ்சி போச்சு. 40க்கும் கீழே போயிட்டு, அல்லது 42 அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த 224 தொகுதியில் கிட்டத்தட்ட 176 தொகுதியை தவிர மீதி 46 தொகுதிகள் 45 தொகுதிகளுக்கு மேலே அவங்க இழந்திருக்காங்க. அதில் 29 தொகுதி காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது, சமாஜ்வாடி 8. அங்கேயும் 30% 40 ஓட்டுச்சரிவு நடந்திருக்கு. வெற்றி பெற்றதில்லை, ஓட்டுச்சரிவு குறைஞ்சிருக்கு. 16 தொகுதியில் 500, 1000, 2000 இப்படியெல்லாம் ஆதாரத்தோடு உள்ள செய்திகள் இருக்குது. இவ்வளவு சரிவுக்கு அதுவும் வட இந்தியா என்ன காரணம்? எங்கே தப்பு நடந்திருக்கு? எல்லா தொகுதியிலையும் தோத்து போய் பிஜேபி ஆட்சியில் இருக்கு. எல்லா தொகுதியிலையும் ஜெயிச்சு காங்கிரஸ் எதிர்கட்சியா உட்கார்ந்து. ஆமா, அதான் சொல்லிட்டா தமிழ்நாட்டுக்கு சாபம் விலகிடும். ஏன்னா ஊரா போய் இந்தி கூட்டணி நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க 2 வருஷமா. இப்ப திடீர்னு போய் இல்லைங்க தோத்து போயிட்டோம், மோடி தான் பிரதமராக வந்துட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு திறன் இல்லை. அதனால அவர் 400 ஜெயிக்கலிங்க, அதனால அவர் தோத்துட்டாரு. நாங்க 100 ஜெயிச்சோங்க, அதனால நாங்க தான் ஜெயிச்சிட்டோம். பிரதமராக உட்கார போகிறது மோடி நாளைக்கு காலைல 7:15, நாளை மாலை சாரி. ஜெயிச்ச 100 தொகுதியில் 99, அதுக்கப்புறம் 1 வாங்கிட்டாங்க, 100 ஆயிட்டு. 100ன்னு சொல்லுவேன். திருப்தி 3 தேர்தலாக ஊற்றி மூடுது, 1வது ஒரு 100ன்னு சொல்லுவோம். இப்போ அதையும் உங்களுக்கு அவ்வளோ வருத்தம் சேர்ந்துட்டு போகிறாங்க. பரவாயில்லைங்க, 100ன்னு சொல்லுவோம்ல, நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. செஞ்சுரி அடிச்சது காங்கிரஸ் 70 வருடமா இருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி அப்படிங்கிறதுலாம் நல்லா தானே இருக்கு. 6 தொகுதியில் 5000 வாக்குக்கு கம்மியா, பாராளுமன்ற தொகுதியில், வார்டு தொகுதியில், இந்த வார்டு கவுன்சிலர் தொகுதியில், பாராளுமன்ற தொகுதியில் 6 தொகுதியில் 5000 வாக்குக்கு கம்மியா. யாரு? காங்கிரஸ். எப்போ? இந்த வாட்டி. சரி, அதே மாதிரி 16 தொகுதியில் 290. எப்போ? 290 தொகுதியில் பிஜேபி என்டிஏ 8 தொகுதியில் 5000 வாக்கு கம்மி. 5000, 2000, 3500 டைம்ஸ் 5000க்கு கம்மினா அப்புறம் எல்லாமே காங்கிரஸ் மட்டும் நீங்க சொல்றீங்க. ஏங்க 5000க்கு கம்மின்னு 2த்துக்கும் தானே சொன்னேன். 100ல 6 கம்மி, 290ல 8 கம்மி. இதெல்லாம் இவ்வளவு யோசனை போடுறீங்க. ஒரு 22 தொகுதியில் வெறும் 10% வாக்குல வித்தியாசத்தில் வச்சு வெற்றி பெற்றிருக்கு. அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் இப்படி அப்படி இழுத்திருந்ததுன்னா கதை வேற. 290 வந்திருப்பீங்க. ஃபைசாபாதை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி சொன்னாங்க, இப்போதான் ஃபைசாபாதுங்கிற பேர்லாம் சொல்றாங்க. இன்னும் நேற்றுக்கு தான் பேர் வச்ச மாதிரி ராமசாமிக்கு.
நேற்று வரைக்கும் அயோத்தியில் தோத்து விட்டார்கள், அயோத்தியில் தோத்து விட்டார்கள், அயோத்தியில் தோத்து விட்டார்கள். அயோத்தி எம்பி தொகுதி இல்ல சார், ஃபைசாபாத் எம்பி ஃபைசலாபாத் எம்பி தொகுதி ஐயா. வட சென்னை தென் சென்னை மெட்ராஸ்ல தோத்துட்டாங்க. மெட்ராஸ்ல தோத்து ஃபைசாபாத்ல இருக்கிற 6 அசெம்பிளி தொகுதியில 1 அயோத்தி தொகுதி. அயோத்தி அதுல பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கு. இல்லையா? அதுல பிஜேபி தான் வாக்கு அதிகம் வந்திருக்கு. சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே பிஜேபி 5 சட்டமன்ற தொகுதி. நானும் நீங்களும் ஒன்னா தான் பேசுறோங்க. இல்லங்க, அயோத்தியாவை மையப்படுத்தி இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலுமே பிஜேபி தோத்து. நீங்க ஒரு நான் 7வது கிளாஸ் சொல்றேன், நீங்க 8வது கிளாஸ் சொல்றீங்க. முதல்ல நான் நீங்க இல்லன்னு சொன்னீங்க. அயோத்தி ஐயா நான் கேக்குறேன். ஐயா நான் முதல்ல நான் பேசுனதை திருப்பிக்கிறேன், அப்புறம் நான் வந்து போய் தெலுங்குல பேச ஆரம்பிச்சிடுவேன். நான் உங்கள்ட்ட கேக்குறேன். நீங்க ஒரு நிமிஷம். அயோத்தி ஃபைசாபாத்ங்கிற தொகுதியில அயோத்தி ஒரு தொகுதி, அங்க பிஜேபி தான் அதிக வாக்குகள் பெற்று இருக்கு. ஆனா மீதி இருக்கிற 5 தொகுதி இருக்கு இல்லையா, அதுல அது தோத்து போயிருக்கு. சட்டமன்றத்துல அதை சுத்தி இருக்கிற தொகுதியில் எல்லாமும் தோத்து போயிருக்கு. உத்தரப்பிரதேசல தோத்து போயிருக்கு. அதனாலதான் இஸ்லாத் சகோதரிகள் அங்க கார்டு எடுத்துட்டு வர்றாங்க. 1 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, கொடுங்கன்னு சொல்லி அவங்களாம் வந்து இப்போ வராங்களோ இல்ல. போராட்டம் பெரிய அளவுல வெடிக்கும் அந்த போராட்டம். 1 லட்சம் கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க. ஆட்சியில எல்லாமே எப்படி ஐயா கொடுக்க முடியும்? ஏங்க 1 லட்சம் நான் ஓட்டு போட்டேங்க, நீங்க ஆட்சிக்கு வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பேசுறேன் ஏங்க கார விஷயத்துக்கு வாங்க சார். கார தள்ளதான் கூட்டணி ஆட்சியில என்ன பிரச்சனை? ஐயா சொல்லுங்க. எதை கொடுத்து ஓட்டு வாங்கினீங்கிறதுக்காக சொன்னாங்க. நீங்க என்ன மசாலா வடை வச்சு எலியா பிடிச்சிங்க, அட்டையை கொடுத்து வாக்க பிடிச்சிங்க, அதனால சொன்னோம். சார் கண்டென்ட் இல்லைன்னா இல்லன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அது ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் பேசவே வேண்டாம், தேவையில்லாம தகுதியே கிடையாது. நீங்க பேசுறதுக்கான இடம் இல்ல இது. நான் பேசிட்டு இருக்கிற இடம். நீங்க பேசுறீங்க பத்தி நீங்க பேசுறீங்க. என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம். மோடியை தேர்ந்தெடுத்து விட்டார்களா? மோடிக்கு கேரண்டில தான் தேர்தலே நடந்தது. இப்பொழுது வரும் வாரண்டி ராகுல் தான் வாரண்டி தானே, மோடிக்கு கேரண்டில் தான் நடந்தது. மோடியை தேர்ந்து விட்டார்கள். அது எப்படி என்டிஏ தேர்ந்தெடுத்து விட்டார்கள், பிஜேபி தேர்ந்தெடுத்தார்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஐயா மெதுவா சொல்லுவாங்க ஐயா. இல்லைங்க, மோடிக்கு கேரண்டில தான் தேர்தலே நடந்தது. அடுத்தது விலைவாசியை பற்றி. விலைவாசியில நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இருந்தாலும் 6 தொலைக்காட்சியில 4 எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்க போறாங்க. அரிசி, கோதுமை அண்ட் மினரல்ஸ், அதாவது பருப்பு வகைகள், இதை தவிர வேற எதையுமே மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதெல்லாம் மாநில அரசு தான். நீங்க ஆனா விலைவாசி ஏறி இருக்கு, கொத்தமல்லி ஒரு கட்டு 15 ரூபாய் ஆயிடுச்சுன்னா நீங்க சொல்லலாம், எனக்கு பொழுது போகணும் இல்லையா, உங்களுக்கு கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால. கொத்தமல்லியை மட்டும் வச்சு விலைவாசியை முடிவு பண்றது இல்ல. தேவேகவுடா, ஐகே குஜரால், சந்திரசேகர் இவர்கள் எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். விபி சிங் கவர்மெண்ட் இதுவானதுக்கு அப்புறம் மாற்றி மாற்றி யாரையோ ஒருத்தர் உட்கார வைக்கணும்னு எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார வச்சது. ஆனால் அத்தனை பேரையும் 11 மாதத்துல தூக்கி போட்டது வந்து காங்கிரஸ். அத்தனை பேரையும். விபி சிங் முதல் இதுல யாரு வாபஸ் வாங்கினது என்ன பண்ணது? ஐயா விபி சிங்கு ஆதரவு வாங்கினது காரணம் மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷனை தொடங்கியது அந்த மண்டல் கமிஷனை வந்து கமிஷன் ரிப்போர்ட்டை அப்படியே பதுக்கி வச்சுட்டு இருந்தது ராஜீவ் காந்தி ஐயா. அது விபி சிங் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இவர் வெளியிட்டாரு, அவர் வெளில வந்தாரு. அதெல்லாம் பழைய கதை. அதுதான் சொல்றீங்க, நீங்க பழைய கதை தான் சொல்றீங்க, அவரும் பழைய கதை சொல்றாரு. நீங்க ஐக்கிய குஜராலை பத்தி பேசுனீங்க இல்லையா? செத்து போனது யாருன்னு தான் பேசுறீங்க, கொன்னது யாருன்னு நான் சொல்லணும் இல்ல, அதுக்காக நான் சொல்றேன். ஆனா நீங்க ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸிட் போலோ அல்லது பிஜேபியோ எதிர்பார்க்காமல் நடந்ததுங்கிறது வந்து ஃபேஸ் 1ல இந்த 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மேட்டர் வந்தது இல்லையா, அது வந்து 27 சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்தது. மொத்தமா ஜெயிச்சது எவ்வளோ? 99, 100ன்னு வச்சுப்போமே போன போது. அதுல 27 வந்து முதல் ஃபேஸ்ல வந்தது, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல. அப்பதான் சுதாகரிச்சு இல்ல இவங்க வந்து இந்த 1 லட்சம் ரூபாய் மேட்டரை பேசுறாங்க, ஆனா ரீடிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஒரு பெரிய பிரச்சனையை பேசியிருக்காங்க, இதை நம்ம வெளில சொல்லணும்னு சொன்னதுக்கு அப்புறம் காங்கிரஸோடைய ஜெயிப்பு 2, 3, 4, 5ல வந்து குறைய ஆரம்பிச்சது. காங்கிரஸை பற்றி பிஜேபி ஏன் கவலைப்படலைன்னா அதுக்கு நல்லா தெரியும், 50 தாண்டாதுன்னு சொன்னாங்க, 100 பேர் வந்திருக்க வரைக்கும் சந்தோஷம். ஆனால் பிஜேபி விஷயத்தில் ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஃபெக்டர்ஸ்ன்னு கிட்டத்தட்ட 116 பேர் உள்ளே வந்தாங்க இந்த 421 பேரில். அந்த 116 பேரில் நிறைய பேர் தோத்துருக்காங்க, அதை தான் பிஜேபி பார்க்கணும். சரி, ஏற்கனவே 132 தொகுதியில் வந்து இருந்த எம்பியை சீட்டு கொடுக்காம இருந்தது பிஜேபி. அதுல நிறைய பேர் 5 லட்சம் 3 லட்சம் வாக்கு வாங்கினாங்க, புதிய ஆட்களும் உள்ள. இந்த மாதிரியான விஷயத்தை வந்து பிஜேபி கண்டிப்பா பார்க்கணும். ஆனால் ராமர் பிறந்த இடமா இருக்கட்டும் அல்லது அவர் புகழ்ந்த இந்த அகில உலகமா இருக்கட்டும், அங்க வந்து இப்ப பிஜேபி தான் ஆட்சியில இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நான் தலைப்புக்கு வந்துடுறேன். இப்பதான் தலைப்பு வரீங்களா? ஆமா, பின்ன இவ்வளவு எங்க சார் சொன்னதுக்கெல்லாம் எழுதிட்டு கொஞ்சம் சுருக்கமா இன்னும் முத்ரா லோன் பத்தி பேச பெரிய விஷயம் சார்.
முத்ரா லோனினால் வேலை வாய்ப்பு பெருகிச்சா? முத்ரா லோன் யாருக்கு கொடுப்பாங்க? பொட்டி கடை வைக்கிறவங்களுக்கு, சின்ன சின்ன என்டர்பிரனர்ஸுக்கு தான் வேலை கொடுப்பாங்க. ஒரு அரசாங்கத்தோட ஒரு புள்ளி வரும் சொல்லுங்க சார். இத்தனை கோடி பேர் வேலையில்லா இளைஞர்கள் இருந்தாங்க, இத்தனை கோடி பேர் இதனால வேலையில்லா திண்டாட்டத்துல மாறி வந்துட்டாங்க, எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு. அது ஒரு கணக்கு சொல்லுங்க. கரெக்ட். நான் ILO கணக்கா சொல்றேன். நான் ILO தான் நானும் சொல்றேன். 52% இருந்த 25 வருடமாக 52% இருந்த இந்த சுய வேலை வாய்ப்பு செய்யக்கூடியவர்கள் கடந்த 25 வருடத்துல 55% மாறி இருக்கிறது இந்த 10 ஆண்டுகளில் தான் ILO தான் சொல்லியிருக்கு. ஆனால் அக்ரிகல்ச்சர்ல எதுவும் குறையல, 27 அப்படியே இருக்கு. இந்த சேலரிட் எம்ப்ளாயிஸ்ல தான் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கா வந்தாங்க அப்படின்னு. சு வெங்கடேசன் இருக்கார் இல்லையா, மதுரையில் அவர் கிளைம் பண்ணதே என்ன தெரியுமா? 19,000 பேருக்கு நான் வந்து இந்த லோன், தின வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, டெய்லி பணம் வாங்கி வியாபாரம் பண்றவங்க, அவங்களுக்கு நான் லோன் வாங்கி கொடுத்துருக்கேங்கிறத அவர் பெருமையா சொல்றாரு. 19,000 பேர். இப்போ நான் முதல் கட்டத்தை எடுத்துக்கிட்டு 2வது வாரம் இருங்க. இப்போ நம்ம தலைப்புல பேசலாம். இப்போ ஐயா அவர்கள் சில புள்ளிவர்கள் 2 பேரும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கூட்டணி கட்சிகள் வழிகாட்டுமா கட்டுப்படுத்துமா, இதான் நம்ம தலைப்பு எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஏற்கனவே உள்ள வேலை வாய்ப்புகள்லாம் முடிஞ்சு தேர்தலில் ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ அடுத்த கட்டம் பிரதமர் அவர்கள் பதவியேற்க போற கட்டத்தில் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய டிமாண்ட் என்ன, அப்புறமா வந்து நிதிஷ்குமாருடைய விஷயம் என்ன, இது எப்படி நடக்க போறது, இந்தியா கூட்டணி சில மூவ்மெண்ட்ஸை பண்றதாகவும் செய்திகள் வருது. இதெல்லாம் நீங்க பேசித்தாகும். அதாவது என்னன்னா, முதல்ல அயோத்தியாவினுடைய விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிட்டு கண்டென்ட்டுக்கு வந்துடுறேன். 9 அயோத்தியா அந்த இதில் 9 கான்ஸ்டியூன்சியில் 5ல் வந்து பாஜக தோத்துருக்கு. வாரணாசியில் 12 கான்ஸ்டியூன்சிஸில் 9 கான்ஸ்டியூன்சியில் பாஜக தோத்துருக்கு. இதுதான் நிலவரம். இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் கட்டுப்படுத்துமா இல்லை வந்து அவங்களுக்கு ஈஸியான ஒரு இது இருக்குமானா, முதல்ல நம்ம பேச வேண்டியது என்னன்னா, பாஜகவினுடைய கூட்டாட்சி நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தான். ஏப்ரல் 14ஆம் தேதி NDA, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணும்போது மோடி பேசுகிறார், ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வாக்களிக்கணும், ஒரு மிக ஸ்டேபிளான கவர்மெண்ட், அப்போ தான் ஒரு கவர்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். கண்டினியூஸாக இந்தியா கூட்டணிக்கு மீது அவர் வச்ச அக்யூசேஷன் வந்து, இந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காது, அரசு ஸ்டேபிளாக இருக்காது அப்படிங்கிறது தான். அப்போ கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக பேசியவர்கள் இன்றைக்கு இந்த கூட்டாட்சியை மையப்படுத்தி எப்படி ஆட்சி அமைக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு முதல் கேள்வி வருது. ரெண்டாவது என்னன்னா, எங்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் இப்போ ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல சொல்றாங்க, சந்திரபாபு நாயுடு அவர்கள் எல்லாம் நெகோசியேஷனுக்கு வர்றவங்க தான், ஆனா அவங்க யாரோட நெகோசியேஷனுக்கு வர்றாங்கன்றது ஒரு முக்கியத்துவம் இருக்கு. உங்க அந்த ஆப்போசிட் டேபிள்ல யார் இருக்கிறா, அவங்க எப்படி நெகோசியேட் பண்ணுவாங்கன்றதை மையப்படுத்தி தான் அவங்க நெகோசியேஷன் டேபிளுக்கே வருவாங்க அப்படின்னு ஒன்று சொல்றேன். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இங்கு ஒரு பூசல் மாதிரி ஒன்று ஆரம்பிக்க என்னன்னா, நரா லோகேஷ் வந்து, அதாவது சந்திரபாபு நாயுடைய மகன் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறார். அவர் என்ன பேட்டி கொடுத்திருக்காரு, அந்த பேட்டியில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த தேர்தலிலும் நம்ம ஜெயா பிளஸ்லயே நிறைய தடவை வந்து இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை பத்தி பேசியிருக்கோம். அந்த இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை நரா லோகேஷ் என்ன சொல்றாரு, அது முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் கிடையாது, அது சமூக நீதி அப்படின்னு ட்வீட்டும் பண்ணியிருக்காரு. இன்டர்வியூக்கு பேசும்போது அவர் சொல்லவும் செஞ்சிருக்காரு, இது வந்து சமூக நீதி, நாங்க எப்போதுமே உங்கள் பக்கத்துல நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம சந்திரபாபு நாயுடு வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட பத்தி என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இஸ்லாமியர்கள் பக்கத்தில் நிற்போம், உங்களுடைய சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் ஆகுற மாதிரி நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு சொல்றாரு. சோ இந்த ரெண்டுமே, இந்த UCCயா இருக்கட்டும் இல்ல இஸ்லாமியர்களுக்கான ரிசர்வேஷனா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே வந்து இந்த தேர்தலில் பாஜகவால் முன்வைக்கப்பட்ட தேர்தல் ஸ்லோகன்கள் அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. இதுவும் அதுக்கு பிறகு இன்னொரு விஷயத்துக்கு வரேன். நேத்தைக்கு ஏக்நாத் ஷிண்டே, நேத்துக்கு இன்னைக்கு நினைக்கிறேன், ஏக்நாத் ஷிண்டே வந்து நீட்டினுடைய முடிவுகளை இன்னைக்கு காலையில் மகாராஷ்டிரா அரசாங்கம் வந்து சொல்லுது நீட்டை ரத்து செய்யணும் அப்படின்னு. ஆமா, சிராக் பாஸ்வான் என்ன சொல்றாரு, அந்த அக்னிவீர் ஸ்கீமையும் இதையும் வந்து திரும்ப ரிவ்யூ பண்ணணும். இந்த அக்னிவீர் ஸ்கீம் தான், அந்த அக்னிபாத் ஸ்கீம் தான் ராகுல் காந்தி பல கட்டமாக பேசிக்கிறார். அதாவது ஷிண்டே அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மகாராஷ்டிராவுக்கு இது இழைக்கப்பட்ட அநீதின்னு சொல்றாங்க, ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கறத சிண்டே சொல்றாரு. இது எல்லாமே இவங்க பேசியிருக்காங்க இல்லையா. நான் இப்ப சொன்ன வந்து சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், இல்ல வந்து அவருடைய பையன் நரா லோகேஷ் பேசியிருக்கிறதா இருக்கட்டும், ஏக்நாத் ஷிண்டே பேசியிருக்கிறதா இருக்கட்டும், இல்ல கேசி தியாகி ஜேடியூவோட ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய கேசி தியாகி பேசியிருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்தியா கூட்டணியில் இருக்கிறவர்கள் பேசுவது போலவே இருக்கிறது.
இந்தியா கூட்டணி எதையெல்லாம் கோரிக்கையாக முன்வைக்கிறதோ, அக்னிபாத் ஸ்கீமா இருக்கட்டும், இல்ல யூசிசியா இருக்கட்டும், இல்ல இஸ்லாமியர்களுக்கான ரிசர்வேஷன், இது எல்லாத்தையுமே நம்ம எதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணி கடந்த 2 மாதமாக தேர்தலில் பேசிக் கொண்டிருந்ததோ அதையெல்லாம் இவங்க இன்னைக்கு பேசுறாங்க. அவங்களும் ஒரு மாநில கட்சி தானே. கரெக்ட், அங்கதான் வரேன். மாநில கட்சி தானே. கண்டிப்பா. அப்போ கூட்டாட்சி தத்துவத்தை ஆதரித்து இந்த தேர்தலில் போட்டியிட்ட இந்தியா கூட்டணி ஒரு பக்கம், கூட்டாட்சி தத்துவத்தை விமர்சித்து அதை எப்படியெல்லாம் கேலியும் கிண்டலும் செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் கேலியும் கிண்டலும் செய்த பாஜக இன்னொரு பக்கம். அப்ப இங்கதான் நமக்கு கேள்வி வருது, நீங்கள் கடந்த 10 ஆண்டுகள், ஏன்னா நீங்க பிராந்திய கட்சிகள் எல்லாம் எப்படி டீல் பண்ணிருக்கீங்கன்ற ஒரு வரலாறு இருக்கு. கடந்த 10 வருஷமா உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அது இங்க இருக்கக்கூடிய அதிமுகவை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்க மகாராஷ்டிரால போய் தேசியவாத காங்கிரஸ் எடுத்தாலும் சரி, சிவசேனாவை எடுத்தாலும் சரி, இல்ல பீகார்ல நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்துன்றதை எடுத்தாலும் சரி, இப்படி இந்த பிராந்திய கட்சிகளை நீங்க எப்படி டீல் பண்ணிருக்கீங்கிற ஒரு வரலாறு இருக்கு. அப்ப இங்கதான் நமக்கு கேள்வி வருது, இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த பிராந்திய கட்சிகள் கண்டிப்பாக பாஜகவுக்கு கடிவாளத்தை போடுவார்கள். நேத்து வந்து ஃபர்ஸ்ட் சவுத் நினைக்கிறேன், அந்த வெப்சைட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு எந்த சீட்டையும் கேட்க மாட்டார், கேபினெட்ல எந்த அமைச்சரவையும் அவர் கேட்க மாட்டார். ஏன்னா இவர் பாஜகவில் 1999 இருந்து 2004 வரைக்கும் வாஜ்பாயினுடைய அமைச்சரவை இருந்த போதும் கூட சந்திரபாபு நாயுடு வந்து வெளியே இருந்து தான் ஆதரவு கொடுத்தாரு. வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கறதுனால அவருக்கு என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னா, எப்ப நினைச்சாலும் வெளியே போயிடுவேன்னு சொல்லி மிரட்ட முடியும். இப்போ நீங்க சொன்னதுல ஏபிபியினுடைய செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஒரு தனி அதிகார மட்டம் டெல்லியில் உருவாகிவிடக் கூடாது என்று நாயுடு அவர்கள் அச்சப்படுவதாகவும், அந்த அதிகாரம் மட்டும் பின்னால் பல சிக்கல்களை உருவாக்கி விடுமோ என்பதாக இன்று மாலை செய்தி வெளியே. அதேதான் ஃபர்ஸ்ட் சவுத்லயும் சொல்றாங்க. அவருடைய எம்பிக்கள் வந்து அங்க போய் மினிஸ்டர் ஆயிட்டா பாஜகவோடு அவர்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு அச்சம் இருக்கு. பல பாராளுமன்ற உறுப்பினர் கட்சி மாறி பாஜகவோட சேர்ந்தாங்க, போயிருவாங்க அப்படிங்கிறதுனால அவர் வந்து எந்த கேபினட் மினிஸ்டரையும் கேட்க மாட்டாரு. பாலயோகி இருக்கும்போது அவர் கூட்டணியில் இல்லை, அதாவது இருந்தார், வெளியிருந்தார். அதுதான் நான் சொல்றேன். 1999 2004 வரைக்கும் வாஜ்பாய் ஆட்சியில் அவர் வெளியே இருந்த ஆதரவு தெரிவித்தார். இந்த இதுலயும் அவர் வெளியே இருந்த ஆதரவு தெரிவிப்பார். அப்படி வெளியே இருந்த ஆதரவு தெரிவிச்சா பாஜகவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ஏன்னா அவர் எப்ப வேணாலும் வாக் அவுட் பண்ண முடியும். ஒண்ணு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. சந்திரபாபு நாயுடு வாக் அவுட் பண்ணிட்டா கவர்மெண்ட் விழுந்துரும். நீங்க நிதிஷ்குமார் இல்லாம கூட ஆட்சி அமைக்க முடியும், ஆனா சந்திரபாபு நாயுடு இல்லாம உங்களால ஆட்சி அமைக்க முடியாது. ஏன் எப்படி 2 பேருக்கு 4 சீட் தான் வித்தியாசம்? மத்த கூட்டணி கட்சிகள் வரணும்ல உங்களுக்கு. ஒருவேளை இப்ப நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் சேர்ந்து ஆதரவு கூட்டணி கட்சி எதிர்க்காங்க. இது ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷன் ஒன்னு இருக்கு, அது தனியில. அதுக்கு நாயுடுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மகாராஷ்டிராலயும் பிரச்சனை வந்து இல்ல, அங்கதான் வரேன், அடுத்து அங்கதான் வரேன். இப்போ இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நேத்து வந்து அஜித் பவார் என்ன பண்றாரு, ஒரு இமிடியேட் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் போடுறாரு. இந்த தேர்தலுக்கு முந்தின எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு முந்தின நாள் நைட் வந்து ஒரு நியூஸ் வருது, ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷன்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து உத்தவ் தாக்கரே கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ என்ன சொல்றாங்க, உத்தவ் தாக்கரே உள்ள 2 எம்பிக்கள் ஷிண்டேயோட கான்டாக்ட் பண்றாங்க, அவங்க பிஜேபிக்கு வாய்ப்பா போறாங்கன்னு. நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த டிசம்பர்ல தேர்தல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் மகாராஷ்டிரா இல்லையா? அப்ப அந்த தேர்தல்ல இந்த தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு என்ன சொல்லுது? யார் உண்மையான சிவசேனா, யார் உண்மையான தேசியவாத காங்கிரஸ்ங்கறத உங்களுக்கு சொல்லிடுச்சு. அப்போ இத முடிச்சிரேன். அப்போ நீங்க அந்த பக்கம் இருக்க போறீங்களா, இந்த பக்கம் இருக்க போறீங்களா? பெரிய பிரச்சனை தான் இது. அப்போ இதனால தான் சொல்றேன், இந்த 5 வருட ஆட்சி காலத்தையும் அவர்கள் முடிப்பார்களா அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்னைய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது. சரி, உங்களுடைய ஆசை அப்படி இருக்கும், அதுக்கு நான் என்ன செய்ய பேசுவோம். என்னன்னா, உண்மையிலேயே கோர் ஹிந்துத்துவா சுயம் சேவக் அப்படி இல்லைன்னா அவர்களுடைய இவங்க எதிர்கட்சிகள் வைக்கிறதுனா மத்தியில் ஆட்சி குவிப்பு, அதாவது அதிகார குவிப்பு. இப்போ ஃபெடரலுடைய கைகள், அதாவது கூட்டாட்சியுடைய கைகள் வாங்கியிருக்குங்கிறார் விளாடிமிர் பிரான்சிஸ். நீட்டுடைய பார்ட்னர் அந்த சிண்டே சொல்கிறாரு, நீட்டு எடுத்துடணும், இது பெரிய மக்கள் அநீதிங்கிறார். முக்கியமான ஆள் அவர். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை சொன்னார். இப்போது இவருடைய யூசிசி சட்டங்கள் கொண்டு வருவது விவகாரம், யூனிஃபார்ம் சிவில் கோட், இஸ்லாமியர்களுக்காக அப்பீஸ்மெண்ட் 4%, அதெல்லாம் வந்து நாங்கள் எடுக்க முடியாது, வி வித் த பீப்புள் ஆஃப் இஸ்லாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அவர்களோடு தான் கூட இருப்போம். இப்போ இந்த மாதிரி அடிப்படையான கொள்கைகள், புதிய கல்விக் கொள்கைகள், யூனிஃபார்ம் சிவில் கோடு, அதுக்கப்புறம் இந்த விவகாரத்தெல்லாம் கையாளுவது பெரும் சிக்கலை ஏற்படுத்த போகிறது, அல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க. எப்படி நடக்க போகுது? வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு. ஆட்சி அமைக்க முன்னாடியே இதெல்லாம் வைக்கிறாங்க. அதைத்தான் விளாடிமிர் சொல்கிறார். பிரச்சனைகள் வந்ததாக பேசப்படுகிறது, பிரச்சனைகள் வந்ததாக கருதப்படுகிறது. இல்லை, செய்தி வந்திருக்கு. செய்தி பத்திரிகையில் என்ன வராது. இல்லை, அவங்க கொடுத்த பேட்டி, சிண்டே கொடுத்த பேட்டி. நான் உங்களுக்கு சொல்ல, சந்திரபாபு நாயுடு பையன் பேசின பேட்டி. நாயுடு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ன பேசினாரு? என்ன பையன் பேரு? நாரா லோகேஷ். ஆமாம், நாரா லோகேஷ்
காமன் சிவில் கோடை பற்றி என்ன சொன்னார்னு படிங்க. காமன் சிவில் கோட், அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது வந்து நாம் எல்லாம் பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆமாம், உடனடி அந்த காமன் சிவில் கோடை கூடாது என்று நீங்கள் சொன்னது போல அவர் சொல்லலை. ஒரு சின்ன திருத்தம், நான் வந்து நரா லோகேஷ் சொல்லலை. நான் சொன்னது வந்து சந்திரபாபு நாயுடு யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி இஸ்லாமியர்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தான் நான் சொன்னேன். நான் நரா லோகேஷை கோட் பண்ணேன். நான் உங்களை பற்றியே சொல்லலைங்க, நிறைய ஆளை சொன்னது தாங்க சொல்லிட்டு இருக்கேன். சரி நான் அந்த அடுத்த கட்சி விமர்சனம் அவங்க சரி, சொன்னது வாங்க வாங்க வாங்க. அந்த இதில் இப்போ நம்ம அதை தான் பேச போறோம். கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை வழிகாட்டுமா, கூட்டணி கட்சிகள் மோடி அவர்களுக்கு வழிகாட்டுமா அல்லது கட்டுப்படுத்துமா, அதுதான் கேள்வி. இப்போ கேள்வி அதுதான். இப்போ கட்டுப்படுத்துங்கிறார் அவர். நான் என்ன சொல்கிறேன், வழிகாட்டவும் அவசியம் இல்லை, கட்டுப்படுத்தவும் அவசியப்படாது, பின்தொடரும். அப்போ அந்த 63 எப்படி கதை இருங்க, இருக்கிறது குறைவு, பின்தொடரக்கூடிய அளவில் மோடியினுடைய ஆளுமை இருக்கும், மோடியினுடைய ஆட்சி தன்மை இருக்கும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அவர் செயல்படுவார். எனவே அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாரோ? விட்டு ஏன் கொடுக்கணுங்க? யாரை விட்டு கொடுக்குறது? இப்போ தேச நலனை விட்டு ஐயா கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீட்டு வந்து அந்த மாநில மக்களுக்கு மராட்டியன் ப்ரைடு பேசக்கூடிய சிண்டை சொல்றார், எப்படி மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிங்கிற, இதனால தேச நலன் எங்க பாதிக்கும்? இதனால தேச நலன் என்ன பாதிக்கும்? நீட்டுக்கே வரீங்க. தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிர்ப்பு. சரி, மற்ற நான் வந்து திமுகவோட கூட்டணி கட்சி அவங்க ஆள்றாட்டில் அதெல்லாம் நான் பேச வரல, அரசியல் பேச வரல. தமிழ்நாட்டில் நீட்டை எதிர்க்கிறோம். இப்போ சிண்டே நீட் எதிர்க்கிறோம். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன். ஆமாம். அப்போது இந்த மாதிரி நீட்டை எதிர்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. மோடி அவர்கள் நீட்டை ரத்து செய்ய முடியாது. ஏனென்றால் அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல். எப்பொழுது அதை ரத்து செய்ய முடியும் என்று சொன்னால், பாராளுமன்றத்தில் அந்த தீர்ப்பை சொல்லி அந்த தீர்ப்பை எப்படி ஷாபானு வழக்கை நல்லிஃபை பண்ணாங்களோ அதை மாதிரி பண்றதுக்கு பிரஷர் கொடுத்தா, ஆமாம், பிரஷர் கொடுத்து பாராளுமன்றத்தில் நாங்கள் அதிக பெரும்பான்மையாக நீட்டை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் நீட்டை ஒழிய போகிறது. ஒரு நிமிஷம், அப்படி ஒரு சூழல் வருகிறது வைங்களேன், நல்லிஃபை பண்ணுங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்தியா கூட்டணியில் பெரும்பான்மையான கட்சிகள் பிஜேபியுடைய இந்த முடிவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு போறாங்க. அப்போ அவங்க சாதிச்சிருவாங்கல்ல? கண்டிப்பாக சாதிப்பாங்க. ஆனால் கொண்டு வந்ததே இந்தியா கூட்டணியில் உள்ளவங்க தானே ஆதரிச்சு. 2014 அது வந்து ஆதரிச்சு கொண்டு வந்தவங்களே அவங்க தானே. பேசுனீங்கன்னா அப்புறம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீட்ட பேசக்கூடாது. அவர் பேசிட்டு இருக்காரு, அப்புறம் நீங்க வாங்க. நீங்க வாங்க. நீங்க பேசாதீங்க, நான் நான் அவர்கிட்ட பேசுறேன். அவர் பேசுறதுக்கு அப்புறம் இருங்க சார், ஐயா ரெண்டு வரியில முடிச்சிடுறேன். கொஞ்சம் ஐயா இருங்க. ஒரு நிமிஷத்துல முடிச்சோன்னா முடிச்சிடுறேன். இது உங்களுக்கான நேரம். ஆமா, உங்களுக்கான நேரம். இப்போ அந்த பிரச்சனை பேசிட்டோம். மோடி அவர்கள் அடுத்த பிரச்சனை, மோடி அவர்கள் பாராளுமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா என்று ஒரு கேள்வி இங்கே வைக்கப்பட்டது. நம்ம துரைப்பாண்டி ஐயா எழுப்பினாங்க, வைக்கப்பட்டது. ஆமா. நட்டா யாருங்க? ஜேபி நட்டா தலைவர். அவர் பாராளுமன்ற உறுப்பினர்களை கேட்காமல் கொண்டு போய் கடிதத்தை கொடுத்தார் என்று இவர் சொல்ல வர்றாரா? அப்படி கொடுக்க முடியாது இல்லையா? ஆக கட்சி ஆதரிக்கிறது என்று நட்டா சொல்லுகிறார். கட்சியினுடைய உறுப்பினர்களை கலந்து ஆலோசிக்காமல் கட்சியினுடைய முடிவை பாராளுமன்ற எல்லாமே சைன் பண்ணி ஆத்தரைசேஷன் தான் உண்மை அத்தனை பேர் கையெழுத்து போட்டு அதை செக் பண்ண வெரிஃபை பண்ணணும். அதனால எல்லோரும் கூடி பாஜக தலைவர் நட்டா அனுமதியின் பேரில் அல்லது பரிந்துரையின் பேரில் மோடியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களா என்று சொன்னால் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுத்துக்கிறார்களா என்றால் உலகமே பார்த்திருக்கிறது. உடனடியாக நீங்கள் பதவிக்கு வாருங்கள், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று நிதிஷ்குமார் அவர்கள் சொல்வது கூட பார்த்திருக்கிறோம். ஒரு சின்ன இது நிதிஷ்குமார் சொன்னது மட்டும் இல்லை, மோடி ஐயாவுடைய காலை தொட்டு பிளஷ் அது விடுங்க, அது அவங்களுடைய மானசீகமான மரியாதை. அதை நாம் உடனே அவர் தடுத்து உடனே அதை கொச்சை மாதிரி சில பேர் இங்கே பேசுவாங்க. அது வேண்டாம், அது நம்முடைய பண்பாடு. நம்ம நாட்டில் பண்பாடு வடக்கு அது அதிகமாகவே இருக்குது. கால் தொட்டு கும்பிடுவாங்க பெரியவங்கள. அதனால அது நான் வந்து அரசியலாக்க மோடி தான். அவரோட வயசு கம்மி. நிதிஷ்குமார் வயசு கம்மி. அதுதான் தேவையில்லாத விவாதத்துக்கு வரும். அது பெரியவங்க யாருன்னு கேட்டாங்க. இதுல வயசு கேக்குறேன். அவர் வேற கால்ல விழுந்ததுனால தானே கேட்டீங்க. ஆமா பிரதமரா இருக்கிறதுனால விழுந்தா இல்ல, வயசு கூடவங்க கால்ல தான் விழுவாங்கங்கற அவர் கேக்குறாரு. நிதிஷ் வயசு கூடதா டவுட்ல கேக்குறாரு. அதனால அனைத்து கூட்டணி கட்சிகளும் உலகம் அறிய மோடிக்கு முழு ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு, அன்கண்டிஷனல் சப்போர்ட் என்று சொல்லிவிட்டார்கள். வெரி குட். பாஜக தேர்ந்தெடுத்து விட்டது. முர்மு இடத்துல கொண்டு போய் நம்முடைய குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்தாங்க. அவர் அழைத்திருக்கிறார்கள். நாளை மாலை 7:15 மணிக்கு அந்த அருமையான ஒரு பதவியேற்பு விழா நடக்கும். இந்த விழாவில் எல்லாரையும் கலந்துக்கிறாங்க. இப்போ என்ன குறைன்னா, காங்கிரஸ் எங்களையெல்லாம் அழைக்கலை, எதிர்கட்சி யாரையுமே இன்னும் அழைக்கலைன்னு. இன்னும் நிறைய நேரம் இருக்குது. நாளைக்கு காலையில் கூட அழைக்கலாம். 7:15 வரைக்கும் தனி, அதாவது இப்போ தான் முடிவு பண்ணியிருக்காங்க.
அதனால் அழைப்பு என்பது சாதாரணமாக ஜனநாயகத்தில் கொடுக்கப்படும். கண்டிப்பா. இவங்க போகாமல் இருப்பாங்களே தவிர அவங்க அழைப்பாங்க, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால் ஜனநாயக ரீதியாக வரேன். மக்களை பெரும்பான்மை பெற்றிருந்தும் கூட ஆட்சி நடத்திய மோடி இன்றைக்கு அத்தனை பெரும்பான்மை இல்லை என்று சொன்னாலும் கூட இவர்களை சேர்த்து செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்ற நேரத்தில் எப்படி விட்டு செய்வார்? எப்படி மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க முடியும்? ரெண்டாவது, ஆனா இது ஒரு ஐயா, நான் இது- கேட்கிறேன். இது ஒரு லெவல் பிளே, ஒரு செக் அண்ட் பேலன்ஸ். ஆமாம், நான் கேட்குறேன். செகண்ட் பிளேயருக்கு ஆல் டெம்பரரி. டோன்ட் டேக் மோடி அண்டு அமித்ஷா ஸோ ஈஸிலி. அவ்வளோ லேஸில் எடுக்காதீங்க. 40 பேரோ 36 பேரோ 18 பேரோ நாளைக்கு மோடியினுடைய ஆட்சிக்கு கவிழ இருக்கிறது, அவர்கள் திரும்ப பெற இருக்கிறார்கள் என்று சொன்னால் 40 பேர் ஏற்கனவே உள்ளே வருவதற்கு வெளியே தயாராக இருப்பார்கள். அருமையான தலைப்பு ஐயா. அப்படி இருங்க, அப்படி இருங்க. ஒரு விஷயம் சொல்லி இதற்காக சொல்கிறேன். நீங்க சொன்னது யாருக்கும் தெரியாத ரகசிய தகவல். ரகசியம்னா ஒன்றும் இல்லை. கட்சி மாற்றம் எங்க ஒரு கடந்த சட்டமன்றத்துல எத்தனை எம்எல்ஏ வாங்கியிருக்காங்க, டிடிபியில இருந்து எத்தனை ராஜ்யசபா உறுப்பினர்களை வாங்கியிருக்காங்க. நான் முடிச்சிடுறேன். ஐயா முடியும். பாரதிய ஜனதா கட்சியும் மோடி அவர்கள், நான் அந்த ஒரு வரி மட்டும் சொல்லி மோடி சொல்றது முடிச்சிடுறேன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே, எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே அவர் சொன்ன வார்த்தை, there is no time to go slow, வெரி குட். no compromise on corruption, no compromise on growth. இந்த 3 தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்புறம் சொல்லிக்கிறாரு, சமாதானம் அடையறதுக்கு இல்லை. ஆஃப்டர் தி எலெக்ஷன், அதாவது டெக்ளரேஷன் ஆன எல்லாமே. ஆமா, இது என்னுடைய, நான் இப்படித்தான் உங்களுதான், இருப்பேன், வரோம். இப்படித்தான் இருப்பேன் என்று மோடி உலகுக்கு சொல்லி இருக்கிறார்கள். வெரி குட், வெரி குட். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். Very good. மோடி இதுல இருந்து பின்வாங்க மாட்டார். அப்படிதான் அவர் வளர்ச்சியிலயோ செயல்பாடு அமையும். corruption 40 எம்பியை வந்து கூட்டிட்டு வந்தாலும் வந்துருவாரு. அது எப்படி வேணா இவங்க இல்ல, வெளியே அவர் அப்படி கூட்டு வந்துருவான்ல. அவங்க வருவாங்க. ஒரு நிமிஷம், நீங்க அவங்க நல்லா இல்ல இல்ல இல்ல, நான் இப்ப சரி உங்களுக்கு துரைப்பாண்டி அவருடைய நேரம் முடிஞ்சு, இப்போ உங்களுக்கு தான் கேட்க போறேன். இப்ப ஐயா அவர்கள் சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு சூழல் வருகின்ற போது மற்றொரு முறை ஒரு பெரிய டிசென்ட் உருவாகி, கருத்து மாற்றம் உருவாகி, இங்கிருந்து ஒரு 40 பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது ஒரு பெரிய பொம்மலாட்டம் நடக்க போகுது. அங்க இருந்து உங்க பக்கமோ வரதே இல்லைங்க. அந்த பக்கமோ நடக்க போகுது. Purchase பண்ணுவோம் நாங்க. பணம் கொடுத்து வாங்குவோம். எப்படி சிண்டே பணம் வாங்கணுமோ, கொடுத்து வாங்குவோம். எப்படி கோவாவுல ஆரம்பிச்சு இந்தியா அவ்வளவு முழுவதும், மோசமா- அதாவது நீங்க நான் வாக்கு வாங்கி, கேட்கிறேன். மக்கள்கிட்ட துரைப்பாண்டி. வாக்கு வாங்கி ஐயா. நீங்க எலெக்ட் ஆவீங்க. ஐயா, துரைப்பாண்டி. நான் உங்களை அப்படியே வாங்குவேன். நீங்க சந்தையில கிடைக்கிற பொருள் யார் வேணும்? சந்தையில பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், சந்தையில கிடைக்கிற பொருள் அதை வாங்குகிற வசதியான கட்சி பாஜக கட்சி. அதற்கு வாங்க வசதியான கட்சி பாஜக கட்சி. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இல்ல, அவர் யதார்த்தத்தை சொல்றாரு சார். என்ன இது? அதாங்க, நமக்கு எப்பவுமே வெட்கம், மானம், சூடு சொரணையே வராதுங்க. சார், அவர் யதார்த்தத்தை அதாங்க, சொல்றாரு. எந்த கட்சியில இருந்து வந்தாலும் நான் தலைவனா இருக்கணும், நான் பாராளுமன்றத்துல பிரதமரா இருக்கணும்னா நான் எவன வேணாலும் ஐயா, வாங்குவேன். ஐயா. சார், அதுக்கு அர்த்தம் இல்ல, அதுதான். இப்ப என்னன்னா, இப்ப நீங்க அது இல்ல விஷயம். ஐயா, நான் ஐயா, சொல்றேன். ஐயா, ஐயா, கொஞ்சம் பேசிட்டு வரேன். உங்களுக்கு டைம் தருவேன். ஒரு நிமிஷம். when the elected representatives opt for themselves for sale, வார்த்தை தான் அதுல ரொம்ப முக்கியமான For வார்த்தை. sale. Opta fosta. Opt. Opta fosta. when the elected representative opt for Opta sale, fosta, sir. சார், அவங்களுக்கு Saleable வாய்ப்பே இல்ல commodities சார். can be bought by ஒரு anyone. நியாயம், சார், நெறி, இருங்க, இருங்க. அரசியல்ல ஒரு நீங்க நியாயம், சொல்லுங்க. நெறியை பற்றி நான் பேசணும்னா ஒரு மொராலிட்டி ஒரே ஒரு கோரிக்கை. ஏங்க, யாரு எனக்கு ஓட்டு வெற்றி கூட போட்டானோ, பேசுறீங்க, அவன் ஒரு நியாயமாங்க. நம்பிக்கையில எனக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கான். ஒரு நிமிஷம். நான் இந்த கட்சியை சார்ந்தவன், இந்த கட்சியில வேலை செய்ய வேண்டும் நிதிஷ்குமார என்பதற்காக எனக்கு பிரதமர் வாக்களித்திருக்கிறேன். ஆக்குறீங்களே, வாக்களித்த நியாயமா? பிறகு, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நான் ஒரு நன்றி கெட்டத்தனமா இன்னொரு கட்சிக்கு போறதுக்கு பாரு, அது வந்து அரங்கெட்ட செயல் மட்டும் இல்ல, ரொம்ப அசிங்கமான வார்த்தை பயன்படுத்தி சொல்லணும். ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். தியாகி கேட்டாருங்க. அளவிற்கு பலவீனமான வேட்பாளர்களை இந்தியா கூட்டணி வைத்து இந்தியா கூட்டணின்னு இல்லைங்க, சொன்னா ஐயா. யாராவது இருக்கலாம். யாராவது இருக்கலாம். ஏன் தெலுங்கு தேசத்துல இருந்து கூப்பிடலையா நீங்க? ஐயா. சரி, சிண்டே அணியில இருந்து உங்க கூட இருந்த உத்தவ் தாக்கரே இருந்து நீங்க கூட்டிட்டு போகலையா? ஐயா. அது இந்தியா கூட்டணியே தான் இருக்கணுமா? ஐயா. அது வேற மாதிரி கூட போகலாம். அது வேற மாதிரி கூட போகலாம். யா, ஒரே இந்தியா வரி, கூட்டணிக்கு ஒரே வரலாம். வரி. முடிந்தால் இந்தியா கூட்டணி கூட வரலாம். இப்பவும் பேசுறாங்க. இப்ப நான் அதுக்கு நான் போல. இல்ல. மோடியோட ஏற்பட்டிருக்க மாற்றத்தை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். இந்த ரெண்டு பக்கம் அப்படி அவர் ஏதோ சொல்ல வரார். ஒரே ஒரு வார்த்தை. தியாகி அவர்கள் எந்த தியாகி? எந்த தியாகி? நம்ம இப்போ யுனைடெட் யுனைடெட் ஜனதா ஜனதாதளம். ஆமா, கேசி அந்த தியாகி. தியாகி அவர்கள் சொன்னார்கள், நிதிஷ்குமாருக்கு பிரதமரை பிரதமர் நாற்காலியை கொடுக்க தயாராக இருந்தார்கள் இந்தி கூட்டணி என்று சொல்லியிருக்கு. நான் சொல்ல ஆ, ஆ. இதை விட கேவலம் இருக்காங்க. நேற்று வரைக்கும் நிதிஷ்குமார் கொடுத்தது எவ்வளவு? அவ்வளவு இல்ல, கேவலமா பாக்குறீங்க நேற்று வரைக்கும் நிதிஷ்குமாரை. எங்களோட நிதிஷ்குமாருக்கு நிதிஷ்குமார் கொடுத்த அவ்வளவு இல்ல 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 தவறா சொல்றீங்க. நீங்க என்ன சொன்னீங்க இப்போ? திருச்சி நாமா என்ன நீங்க சொல்றீங்க கேளுங்க. நிதிஷ்குமார் அவ்வளவு சந்தேகத்தை கேவலமா கேளுங்க, பாக்குறீங்களா? சந்தேகத்தை கேளுங்க. அவ்வளவு கேவலமா நீங்க முடிவு கேளுங்க, நான் தராதீங்க. கேக்குறேன். நீங்க முடிவு நிதிஷ்குமாரோட தராதீங்க. உதவியில இவங்க நான் என்ன பிரதமர் ஆனா சொல்றேன்? பெருமை. நான் நிதிஷ்குமார் என்ன பிரதமர் ஆனா அது சிறுமை. நான் என்ன
எவ்வளவு சொல்ல அருமையான வந்தேன்னு தத்துவ கேளுங்க. விளக்கம் பாருங்க சார். நீங்க எனக்கு நேரம் கொடுக்கவே சார், இல்லை. ஐயா இருங்க, ஐயா இருங்க. நான் ஒரு விஷயம் அவர் பேசி சொல்லிடுறேன். முடிக்கட்டும். இல்ல இல்ல கேட்டதுனால சொல்றேன், சரி, சேற்றை சரி, வாரி இருங்க. வைக்க வேண்டாம். சரி. நிதிஷ்குமாரை அவர்கள் இழுக்கிறார்கள் என்று சொன்னால் சரி. எங்க அதாவது பாரதிய ஜனதா Right. கட்சியோடு சேர்ந்து மக்களை சந்தித்து வெற்றி பெற்றவர்களை சரி. அடுத்த நாளே அழைத்து பேசுகிறார்கள். அது நாகரிகமா ஆ, என்ன சரி. கேட்டேன். சரி. நிதிஷ்குமாரை குறைப்பட கேட்கல. பேசுங்க, குறைப்பட பேசுங்க. ஐயா சொல்லுங்க. ஒரு விஷயம் நான் நீங்க சொல்லிடுறேன். பேசி முடிங்க. அது மோடி தேர்தல் முழுவதும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் தான் சொன்னார். ஆமா. ஆனா இப்போ ஜெகநாத் பூரி ஜெகநாதர்கிட்ட போயிட்டார். ஜெய் ஜெகநாத் ஆரம்பிச்சிட்டார். இப்போ அவர் முதல்ல என்டிஏ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டன்னு பேசின பேச்சை படிக்கிறேன். சர்வ் பந்த் சம்பவ், அப்படின்னா எல்லா மதமும் சம்மதம். அப்பா எவ்வளவு எலெக்ஷன் முடிஞ்சோன்னா எவ்வளவு ரியலைசேஷன் வந்திருப்பாரு. அது உண்மை. ஆனா அதுக்கு முன்னாடி ஊடுருவல்காரன் நீங்க வச்சிருக்கிற தாலியில் இருக்கிற தங்கத்தை கூட பிடிங்கி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பேசிவிட்டு இப்போ எப்படி மாறுது பாருங்க, உடனே மாறுது பாருங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடணும். அதாவது தெலுங்கு தேசம் தலைவராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு பேசின பேச்சு இன்னைக்கு கூட நீங்கள் லைவாக எங்கே வேணாலும் போய் பார்க்கலாம். இவர் பிரதம மந்திரி காரியம் செய்வதற்காக வரவில்லை, விளம்பரம் தேடுவதற்காக பிரதம மந்திரியாக ஆயிருக்கிறார். அவரை பற்றி பிரதம மந்திரியை பற்றி சந்திரபாபு நாயுடு பேசினது நான் அதையும் இப்போ பேசலை. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா டிமாண்ட் இப்போ பீகாருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், விசேஷ சலுகைகள் வழங்க வேண்டும். அந்த கோரிக்கை கேட்கத்தான் செய்வாங்க. ஆமாம், கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? யூனிட்டரி ஸ்டேட், அதாவது ஆர்எஸ்எஸோட கொள்கை அல்லது பிஜேபியின் கொள்கை என்னன்னா பலம் பொருந்திய மத்திய அரசாங்கம், எந்த வசதியும் இல்லாத ஒரு மாநில அரசாங்கம், எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு மாநில அரசாங்கம், அதான் யூனிட்டரி ஸ்டேட்ஸ். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு அதுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம். இப்போ சந்திரபாபு நாயுடு ஒரு விஷயத்தை சொல்லிட்டார், நாரா லோகேஷும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. அதாவது தோழர் பேசும்போது ஒரு விஷயத்தை தான் சொன்னார். நாரா லோகேஷ் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று முஸ்லீம் 4% ரிசர்வேஷன் 20 வருஷமாக இருக்குது, அதை நாங்கள் எந்த காலத்திலும் எடுக்க மாட்டோம். நாங்கள் உங்கள் கூட இருந்தாலும் என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் சில இல்லாவிட்டாலும் அடிப்படை கொள்கையிலே நாங்கள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டோம். ஒருவேளை ஆந்திராவில் முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குமோ? அது இல்லைங்க, பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், அது இல்லை. அவர் கொள்கையை பேசுறாரு, அவர் கொள்கையை பேசுறாரு. அடுத்தது என்னன்னா, இந்த பிகாசஸ் உளவு நிறுவனத்தோட சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்கிறார். நல்லா கவனிங்க, பெகாசஸ் அந்த உளவு நிறுவனம் இஸ்ரேல்ல இருந்து வாங்கி வச்சிருக்கோம்ல. இந்தியாவுல பெரிய டிராஸ்டிக் எஃபெக்ட் அந்த பெகாசஸ் ஸ்பைவர் அந்த உளவு இது சம்பந்தமா அதையும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. ஒண்ணு. அடுத்தது என்னன்னா, நம்ம இவரு என்ன நிதிஷ்குமார் பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு முடிச்சிருக்கார். அன்னைக்கு அந்த கட்சியோட கொள்கையிலே சொல்றாங்க, சிராக் பஸ்வானும் சொல்றார், பஸ்வானோட பையனும் சொல்றார், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே ஆக வேண்டுமான்னு. இதுக்கு நேர் எதிராக இருக்கிற கட்சி இது பிஜேபி. இப்போ என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும். இல்லை கொஞ்சம் அதுதான் நம்ம மகாபாரதத்துலேருந்தே கூட உதாரணம் சொல்லலாம். திரிசங்கு சொர்க்கம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? திரிசங்கு சொர்க்கம். திரிசங்குங்கிற ஒரு மண்ணை என்ன பண்ணான், அவன் பார்க்க கொஞ்சம் விகாரமாக இருக்கும் முகம்லாம். அவனுக்கு எப்படியாவது சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை, சொர்க்கத்துக்கு போயிடணும்னு. அப்போது விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்குறாரு. விஸ்வாமித்திரர் மந்திரம் தந்திரம்லாம் போட்டு அவனை மேலே அனுப்பிட்டார். ஆனால் மேலே போனா இந்திரன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஐயோ, நீ உயிரோட வந்திருக்கையா, பூத உடலோட வந்திருக்கிற, எனக்கு வெறும் உயிர் மட்டும்தான் வேணும், ஆத்மா மட்டும்தான் வேணும், அதனால நீ கீழே போயாண்டா. அது மாதிரி மேலையும் இல்லாம கீழே இல்லாமங்கிற மாதிரி திரிசங்கு அப்படின்னு நம்ம ஊர்ல எல்லாரும் பேசிக்குவாங்க. அதே மாதிரி நிலைக்கு இன்னைக்கு பாஜக. நான் கேட்கிறேன், பாஜக வெற்றி பெற்றனா எங்கேயாவது ஒரு கொண்டாட்டம் எங்க நடந்தது? எனக்கு கவலை இல்லை. நீங்க சொன்னீங்களே, இப்போ சொன்னீங்களே நாங்க மறுபடியும் பிரதமர் ஆயிருக்கோம்னு. இப்போ பிரதமர் யாருடைய தேவையில் ஆயிருக்கிறீங்க? 401 5வது கட்ட தேர்தல் முடிவு வந்த உடனே நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க 271 கிராஸ் பண்ணிட்டோம். நீங்க இந்த 6வது 7வது கட்டத்தில் 400 கிராஸ் பண்ணிடுவோம்னு சொன்னீங்க. எப்படி நடந்திருக்குன்னு போய் பாருங்க. ஒன்று. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? எல்லா பங்கு சந்தையில மிகப்பெரிய இது அடி விழுந்துருச்சு, டிக்ளைன் ஏற்பட்டுருச்சு, அடி விழுந்துருச்சு, பல லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. ஒரு நாட்டோட பிரதமர் எதை பத்தி பேசணும், அல்லது உள்துறை அமைச்சர் எதை பத்தி பேசணும்? ஆனா இவங்க எதை பத்தி பேசுறாங்க? பங்கு சந்தையில எல்லாரும் வாங்குங்க, நாங்க ஆட்சிக்கு 4ஆம் தேதிக்குள்ள வாங்குங்க, 3ஆம் தேதி சொன்னாங்க, அத ஏதோ ஒரு தேதியை சொல்லி வாங்குங்க, பின்னாடி நாங்க வந்தோடனே ஏறிடுவோம் அப்படின்னு. இப்போ என்னாச்சு? வாங்க சொன்னாங்க, கொஞ்சம் பேர் வாங்கிட்டாங்க. அது இப்போ என்னென்ன கம்பெனி ஸ்டடி பண்ணா 30 லட்சம் கோடி ரூபாய் மக்கள் இல்ல, அதை கண்டுபிடிங்க, உளுந்தது எப்படி ஏறுச்சுன்னு கண்டுபிடிங்க. ஒரே நிமிஷம் சார். அதாவது
எக்ஸிட் போல் வந்த அன்னைக்கு நைட்டு வந்து 2500 புள்ளிகள் ஏறுது. நம்மளோட ஷேர் மார்க்கெட் பயங்கரமான பீக்ல போயிடுச்சு. லாங் டைம் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஹை டைம் ரீச் பண்ணுது. தேர்தல் வந்த அன்னைக்கு 4500 புள்ளிகள் விழுது. அப்போ வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடிக்கு கீழே நஷ்டம். சார் சொன்னாரு இவர் வந்து எல்லாவற்றையும் ஜனநாயகமாக எடுத்துக்கொண்டு போக இருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன கோரிக்கை தான், இந்த எக்ஸிட் போலுக்கு பிறகு அந்த 3 நாட்களில் நடந்த அந்த ஷேர் மார்க்கெட் ஊழலை பத்தி ஒரு ஜேபிசி மட்டும் போட்டுருங்க, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி மட்டும் போட்டு விசாரிச்சிட்டீங்கன்னா நல்லதா போயிடும். எதுவும் இல்லைன்னா நமக்கு உண்மை தெரிய வந்துட போகுது இருக்கா இல்லையான்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து திரும்ப திரும்ப என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா வெறும் 100 நம்பரை வச்சுக்கிட்டு பெருசா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. நீங்க இந்தியா கூட்டணி 28 கட்சிகள் சேர்ந்து மட்டும் வந்து வேலை பார்க்கல, இந்தியா கூட்டணிக்கு எதிராக என்னென்ன நடந்ததுன்றதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு இந்த நேரத்துல. ஏன்னா நீங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அரஸ்ட், ஹேமந்த் சோரன் அரஸ்ட், காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டது. ராகுல் காந்தி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, எங்க கிட்ட போஸ்டர் அடிக்க கூட காசு இல்லாத நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஜெயிச்சிருக்கோம். இடி, சிபிஐ, ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் இந்தியா கூட்டணிக்கு எதிராக செயல்பட்ட போதும் மக்கள் 100 சீட்டுகளை கொடுத்திருக்காங்கன்னா அது இமாலய வச்சு. அதனாலதான் சொல்றேன், நீங்க இவ்வளவு தூரம் நாங்க 400 ஜெயிச்சிருவோம், 370 ஜெயிச்சிருவோம், ராமர் கோயிலை கட்டிட்டோம், ஊடுருவியாளர்கள் சொல்லி ஒரு பெரிய போலரைசேஷன் பண்ண முயற்சித்த பிறகும், இவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்த பிறகும் இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட 234 சீட்டுகளை ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அது உங்களுக்கான தோல்வி. அதுதான் எங்களுடைய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் சொல்றார், தார்மீக தோல்வி. வேற ஏதாவது பிரதமரா இருந்தா இன்னும் ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இவர் ரிசைன் பண்ணாம இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குன்றதா எங்களுடைய புரியா இருக்குதுல. உங்களுக்கு நீங்க சொன்னீங்களே, அதுல ஒரே ஒரு நிமிஷம் இல்ல, நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். 200 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச சீட்டு 7ங்க சார். 200 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச சீட்டு 7. 200ல 500 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச 23 சீட்டு, 1000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச 49 சீட்டு, 2000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச 86 சீட்டு, கிட்டத்தட்ட 165 சீட்டுல 1000க்கு உள்ள இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. 165 சீட்ல இந்த 165 சீட்டு யார் ஜெயிச்சா? பாஜக. எல்லா கட்சிகளுக்குள்ள வித்தியாசமா பாஜக. இத வந்து இன்னைக்கு வந்து மறு தேர்தல் மறு எண்ணிக்கை நடத்தணும். 165 தொகுதி. ஆமா இல்ல இது வந்திருக்கு. ஒரே ஒரு வாட்ஸ்அப் மட்டும் இல்ல, பல பத்திரிகைகள் ரூபாய் இவர் கொடுக்கிற இந்த தொகுதி பேரெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. இல்ல நான் சொல்றேன், வாட்ஸ்அப் தகவல் மட்டும் இல்ல, வாட்ஸ்அப் மட்டும் இல்ல சார். இருங்க நான் சொல்றேன். ஒரு தைரியம் மகாராஷ்டிராவுல 165 சீட், மகாராஷ்டிராவுல 4000 வாக்கு வித்தியாசத்துல 4000 டிக்ளேர் ஆனதுக்கு அப்புறம் மகாராஷ்டிராவுல ஒரு தொகுதியில 4000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்கன்னு அறிவிக்கிறாங்க. மறுபடியும் மறு தேர்தல் மறு எண்ணிக்கை நடக்குது. அதுல வந்து 4000 ஓட்டு இதுல வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. இதுக்கு வந்து இனி இங்க விவாதத்துல வரணும்னா 20000 ரூபாய் நான் எழுதி வைக்கிறேன். அந்த 165 சீட்டோட இந்த மாதிரி சும்மா தர்மத்துக்கு வந்து மானமுள்ள கட்சிக்கு 165 சீட்டு வெறும் 10000 வாக்கு வித்தியாசத்துல வந்ததுன்னா நீங்க உத்தரப்பிரதேசத்துல நீங்களே அவர் பாவம் தடுக்கிறாரு. சொல்லாதீங்க, இந்த தகவல் வேற டிவில பேசிப்போம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். பாவம் சார். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா 165 சீட்டா கிட்டத்தட்ட அப்படி வந்திருக்கு ஒரு செய்தி. சார் அப்படி பேச சொல்லுங்க துரைப்பாண்டி சார். அப்படி வந்திருக்கு ஒரு செய்தின்னு இல்ல. இப்போ நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுல ஒரு நிமிஷம் 16 தொகுதியில் 2000 ஓட்டு, 4000 ஓட்டு, 3 35 37 அது ஆதாரத்தோட வந்திருக்கு. டைம்ஸ்ல வந்திருக்கு. முந்தானத்து வந்த பேப்பர் என்கிட்ட பத்திரிக்கை இருக்கு. 165 சீட்டு 165 ஒண்ணு வரலையே. என்ன கேட்டுட்டு இருக்கேன். நான் இப்ப நான் எடுத்து காட்டுறேன். 16 எடுங்க. நான் பேச வேண்டிய மேட்டர் வேற ரெண்டு பேரும் முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். கடைசி 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் ராஜீவ் சார் சொல்லியிருக்கிறது அதை பத்தி ஒண்ணு இல்லை. நான் என்ன சார் சொன்னேன், ராஜீவ் சர்தேசாய் போய் பேட்டி எடுக்கிறார். அவர் யாருன்னா மோடியை வந்து காதலிக்கிறவர், ரொம்ப காதலிப்பார். அவர் போய் நாரா லோகேஷை பேட்டி எடுக்கிறார். அவர் எப்படி பேட்டி எடுக்கிறார்? காதலிப்பார்னு எந்த அர்த்தத்தில் சொல்றீங்க? பயங்கர அளவு. 25 வருஷமா மோடியை ரொம்ப விரும்புறாரு ராஜீவ் சர்தேசாய். அவர் போய் பேட்டி எடுக்கிறாரு நாரா லோகேஷ். நாரா லோகேஷை பத்தி அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம், தெலுங்குல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவர் எதையெல்லாம் பேசுவார், எதை பேச மாட்டாருன்றது அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். கூட்டணி தேர்தலை மட்டுமே சந்திருக்கிற திமுக ஒரு முறை கூட தன்னுடைய ஆட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த ஒரு பதவியும்
கொடுக்காத மைனாரிட்டியாக இருந்தபோது கூட கொடுக்கல. மைனாரிட்டி அரசாக இருந்தது. ரெண்டு ஜெயலலிதா அம்மா மாற்றி டெய்லி சொன்னாங்க Minority 2006 minority government. அப்போ ஆனால் கருணாநிதி ஐயா ஒரு விஷயம் சொன்னார், இது மைனாரிட்டி அரசுன்னு நீங்கள் சொல்கிறது தப்பு, இது ப்ரீபோல் அலையன்ஸ் அப்படின்னு சொன்னார். இங்கே இருக்கிறதும் ப்ரீபோல் அலையன்ஸ் தான், வாங்கினதும் வீங்கினதும் இல்லை. அப்போ ப்ரீபோல் அலையன்ஸே பாவம் கஷ்டப்பட்டு இல்லைங்க, அதெல்லாம் தோத்துருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு ஓட்டு போட்டீங்க, நான் ஜெயிக்கல, இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. 2 வருஷம் சொடுக்கு போட்டாரு ஸ்டாலின் ஐயா, கவுத்துருவேன் அதிமுகன்னு ஃபுல்லா நடந்தது எடப்பாடி ஐயா இருக்கும்போது. ஏன்னா ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு எம்பிக்கோ தெரியும் எத்தனை செலவு பண்ணி ஒரு இடத்துல தேர்தலை ஜெயிச்சிருக்கோம், திரும்ப போனா கவுன்சிலராக கூட ஆக முடியாதுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்ன 12 குறுநில மன்னர்கிட்டயா நிக்கிறாங்க. அடுத்தது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அக்னிவீர் திட்டத்தை பத்தி பேசணும் சார். கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிருங்க. இல்ல சார், நிறைய விஷயத்த சொல்ல விட்டுட்டு அப்புறம் ஷார்ட்டா முடியும்னா என்ன சார் அர்த்தம்? அக்னிவீர்ல மாற்றங்கள் வரணுங்கிறத வந்து பிஜேபியே சொல்லியிருக்கு. ஆனால் அக்னிவீரை தூக்கணுங்கிறது கனவுல கூட நடக்காது. காரணம் என்னன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 17லேருந்து 23 வயசு இருக்கிறவங்களை ராணுவத்துக்குள்ள கொண்டு வருவதற்காக மிகப்பெரிய திட்டம் அது. எங்களுக்கு தெரியும் ஒரு வாழ்க்கையே பர்மனன்ட், டெம்பரரி தான் சார். அதை வந்து நாம சொல்ல முடியாது. அக்னிபாத்ங்கிறது 4 வருஷத்துக்கு ராணுவத்துல 4 வருஷத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சோம். கேள்வி தப்பா கேக்குறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, யோகி ரொம்ப சின்ன வயசு, ரஜினி போய் அவர் காலில் விழுறாரு, விளக்கம் கொடுக்குறாரு, சாமியார்னா நான் காலில் விழுந்தேன். ஆனால் ஒரு பதவி ஏற்பு விழாவில் பீகாரில் முதலமைச்சர் அவர் அந்த இடத்துல அதை பண்றாருன்னு சொன்னா அதுதான் அங்கத்திய பாரம்பரியம் வழக்கம். அதை நீங்க இங்க உட்கார்ந்துட்டு நம்ம ஊர்ல காலில் விழுற மாதிரி அப்படியே காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி நீங்க யோசிக்க இல்ல. ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, கருணாநிதி ஐயா சொன்னாங்களே 1,90,000 வாக்குல தான் ஜெயிச்சிருக்காரு. 600 வாக்குல ஜெயிச்சார் கருணாநிதி ஐயா. முதல் தேர்தல் இல்ல, 6வது தேர்தல். கேள்வி அது இதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணுங்க மக்கள். நான் ஒண்ணு சொல்றேன், சொடுக்கு போட்டு 5 வருஷமா கை வீங்கிறத தவிர வேற எதுவும் சொன்ன 300 வரல 400 வரல. அரசியல் விமர்சகர் ஐயா நித்யானந்தம், டிடிஎஸ் மற்றும் துரைப்பாண்டியன், விளாடிமிர் பிரான்சிஸ், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். மீண்டும் மற்றொரு களத்தில் சந்திக்கின்றேன். நன்றி.